ஹாய் கைஸ் அன்னியங்க ஆர்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகா மினி சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்டு தான்டா. ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி வந்து புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எக்ஸப்ட் மாஸ் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, சுகா உங்களோட காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருப்பான். நீங்கள் அந்த காலேஜோட ஒவ்வொரு ஃபங்க்ஷனையுமே எடுத்து லீட் பண்ணுற அந்த பொசிஷனில் இருப்பீங்க. அவனுக்கு உங்களை பார்த்ததுலேருந்து சம் ஃபீல், அவனுக்குள்ளே ஏதோ ஒரு லைட்னிங் மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான். கிட்டத்தட்ட லவ்வில் விழுந்த மாதிரி தான். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்னியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தான் ரெஸ்ட் ரூம்குள்ளே நிற்கிறீங்க. கண்டினியூஸாக உங்கள் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதை வாட்ரு வாங்கி கண்டினியூஸாக ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. தேஜு வெளியில் நின்று கத்திகிட்டே இருக்கா, வயன் வயன் டைம் ஆயிடுச்சு வயன், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? தேஜு ஒரு 5 minutes வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூஸாக ஃபேஸை வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இப்போ தான் 2 minutesனா இதோ 5 minutes ஆக்கிட்டா. இங்கே பாரு வயன், நீ பேசிக்காகவே நர்வஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபேஸை அடிக்கடி வாஷ் பண்ணுவேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு ஃபஸ்ட்டு, நான் உள்ளே வரட்டா? வேண்டாம், நீ அங்கேயே நில்லு, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூஸாக ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு மிரரை பார்க்குறீங்க. ஒரு குட்டி விஷயம் நினச்சி பார்க்குறீங்க. நீங்கள் கீழே வெளில போகும்போது அவன் உங்களை கேர் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அவன் ஹேண்டு பேக் சைடு இருந்திருக்கும். ஒரு ஹேண்டு அவங்க நெக்கிட்டையும் இன்னொரு ஹேண்டு அவங்க பேக் சைட்லேயும் வச்சுருந்துருப்பான். நீங்கள் அவனே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவன் லைட்டாக பெண்ட் பண்ணி கொஞ்சம் இழுத்த ஃபோர்ஸில் அவன் செஸ்ட்டில் போய் கிட்டாகி நின்றுருப்பீங்க. லைக் கிஸ் கூட பண்ணியிருப்பீங்க. அதை அவன் ஃபீல் பண்ணியிருப்பான். ஒரு சின்ன ஸ்மைலோட நீங்கள் கிஸ் பண்ண அடுத்த செகண்ட் அவன் ஹேண்டை வச்சு உங்கள் பேக் சைடு நெக்கை ரஃப் பண்ணியிருப்பான். அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேஷுவலாக தேங்க்ஸ் சொல்லியிருப்பீங்க. அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பான் சுகா. நீங்கள் அதை அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு மறுபடியும் ஃபேஸை போட்டு நல்லா வாஷ் பண்ணுறீங்க. என்ன நடந்துச்சு? வெளில போனால் ஓகே, தாங்கி பிடிச்சதும் ஓகே, நான் தெரியாமல் தான் கிஸ் பண்ணினேன். அதுவும் அவர் இழுத்த ஃபோர்ஸில் போயிட்டு என் லிப் அவர் செஸ்ட்டில் பட்டுருச்சு. இதுக்கே அவர் ஸ்மைல் பண்ணினார். கோவம் தானே பட்டிருக்கணும். அட்லீஸ்ட் கோவப்படலைனாலும் உங்கள் ஃபேஸை வேறு மாதிரி டிஸ்கஸ்டிங் ஏதாச்சும் மாற்றிருக்கணும்ல, பிடிக்காத மாதிரி. யாராச்சும் தெரியாத பொண்ணு இப்படி பண்ணால் கிஸ் பண்ணுவாங்களா? சே, தெரியாத பொண்ணு இப்படி பண்ணால் யாராச்சும் ஸ்மைல் பண்ணுவாங்களா? நம்மளே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கிறோமே, மென்டல் ஆயிரும் போல இருக்கே. வயன் அப்படின்னு சொல்லிட்டு தேஜு உள்ளே வந்துட்டா. நீங்கள் அப்படியே பேந்துன்னு முடிச்சுட்டு நிற்கிறீங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கு, ஃபேஸ் ஃபுல்லாக வாட்டராக இருக்குது. என்னடி, என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை, இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் திரும்பி ஃபேஸை வாஷ் பண்ண போகிறீங்க. அவள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, எதுக்கு இவ்வளோ நர்வஸ் ஆகுற? அது தேஜு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஏய், இவ்வளோதானா மரமக்கு? இதில் என்னடி இருக்குது? இதில் என்ன இருக்குதா? வெயிட், நீ இப்போ இங்கே நிற்கிற, நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து செஸ் கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணிடுறேன். யாருனே தெரியாத பொண்ணு இப்படி பண்ணா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? நான் எப்படி ரியாக்ட் பண்ண முடியுதுக்கு? நான் எதுவுமே சொல்ல முடியாது. அதான் ஏன்னா சுற்றிலும் எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் வாஷ் பண்ணுறாங்க, ஹாஷா பிஹேவ் பண்ண முடியாது. அதனால் அவர் அமைதியாக இருந்திருப்பார். ஓகே, அமைதியாக இருந்தார்ல, சரி. அதுக்கு யாராச்சும் ஸ்மைல் பண்ணுவாங்களா என்ன? என்னது, ஸ்மைல் பண்ணாரா? ஆமாம் தேஜு, நான் நல்லா நோட் பண்ணேன். அவர் என்னைய தூக்கி நிப்பாட்டிட்டு என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணார். எனக்கு நல்லா தெரியும், அவர் எப்போ அந்த ஸ்மைல் நான் பார்த்தேன். ஏய், ஒன்றும் இல்லடி, நீ விழ போயிருந்திருப்ப. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் ஆக்சிடென்ட்ரி. இதை போயிட்டு இவ்வளோ பெருசாக க்ரியேட் பண்ணி சீன் பண்ணிகிட்ருக்காத. இல்லை தேஜு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் ரஃப் பண்ணியிருப்பான் இல்லையா பேக் சைடு நெக்கில், அது சொல்ல வந்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க. என்ன ஆச்சு உனக்கு? வா, டைம் ஆச்சு. வீடியோஸ் எல்லாமே ஆடிட்டோரியம் போயிட்டாங்க. இந்நேரம் வெல்கம் ஸ்பீச் போயிட்டுருக்கோம். நீ அங்கே இல்லைன்னா எப்படி? ஆனால் தேஜு, வா வயன், இது ஒரு சும்மா மனப்பிரமையாக இருக்கும். வா, அவர் கேஷுவலாக தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நீ தான் அதை தப்பாக நினச்சிட்டு இருக்க போல இருக்கு, வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அந்த ஸ்மைல், உங்களை என்னமோ பண்ணுது, உங்களுக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகுது. நீங்கள் அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தேஜு உங்களை ஆடிட்டோரியத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. நீங்கள் உள்ளே என்ட்ரான செகண்ட் சுகாவோட கண் உங்கள் மேலே தான் இருக்குது. இப்போ தான் நோட் பண்ணுறீங்க. நீங்கள் சுகாவோட ஐ கான்டாக்டை
அவ உங்களே பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு ஒரு மாரி வித்தியாசமா இருக்கு. நீங்க இருந்தாலும் இக்னோர் பண்ணிட்டு, அடுத்தடுத்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அத பார்க்குறீங்க. பட் அப்பப்ப அவன் உங்கள பார்க்குறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கண்ணு அவன தேடுது. 2 பேரோட ஐயுமே ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல அப்படியே மீட் பண்ணிக்குது. ஸோ அது உங்களுக்கும் ஃபீல் ஆகுது, அவனுக்கும் ஃபீல் ஆகுது. பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு வெல்கம் ஸ்பீச் குடுத்து எல்லாருமே அப்புறம் இன்ஸ்பிரேஷனான ஒரு டாக்கிங் குடுக்குறாங்க, ஸ்பீச்சும் குடுக்குறாங்க. எல்லாருமே பேசுறாங்க. சுகாவும் பேசுறான். அவன் அவ்வளவா பேச மாட்டான் இல்லையா? ஸோ ரொம்ப ஷார்ட்டாவே முடிச்சுட்டு அவன் கீழ வந்துடுறான். நீங்க அந்த ஸ்டேஜோட ஒரு கார்னர்ல நிக்கிறீங்க இல்லையா? ஸோ 2 பேருமே பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அவன் ஐப்ரோஸ ரைஸ் பண்றான். நீங்க டக்குன்னு ஒரு மாரி ஆயிடுறீங்க. அவன விடாம பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் ஹேண்ட வேவ் பண்ணி கையால வாட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்றான். நீங்க அப்பயும் அவன பார்த்துட்டு இருக்கிறீங்க. வாட்டர். ஏய் வயன். ஆ சொல்லு சுஜா. சுகா சார் பாரு வாட்டர் கேட்டுட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட இல்ல பாரு பாட்டில். ஆ இதோ எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு கொஞ்சமா தயங்கி தயங்கி அப்படி கிட்ட போறீங்க. பெருசா க்ரௌடு இருக்கு இல்லையா? ஸோ அவ்வளவா யாரும் உங்களை நோட்டீஸ் பண்ணல. வேணுங்கிற விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஸோ பெருசா யாரும் எதுவும் திங்க் பண்ணல. நீங்க கொண்டு போய் வாட்டர் கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டே நிக்கிறீங்க. அந்த கேப் இருக்கு இல்லையா? அதை ஓப்பன் பண்ணல. நீங்க நீட்டா பாரி பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் அந்த கேப்பை பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி லைட்டாக பெண்ட் பண்ணி அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அப்படியே உங்கள் ஐஸ் 2 வியர்ட் ஆகுது. அவன் வாட்டரை டிங் பண்ணிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறான். நீங்கள் பாட்டிலில் கையில் வாங்காமல் அவன் ஷர்ட்டையே பார்த்துட்ருக்குறீங்க. அவன் ட்ரிங்க் பண்ணி முடிச்சுட்டு அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஷர்ட்டையே பார்த்துட்ருக்குறீங்க. அவன் லைட்டாக பெண்ட் பண்ணி அவன் ஷர்ட்டை பார்த்துட்டு அவன் மேலே போட்டிருக்க அந்த கோட்டை அட்ஜஸ்ட் பண்ணி விட்றான். நீங்கள் இப்போ தான் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு அவனை பார்க்குறீங்க. போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டிலில் கொடுத்துட்டு அவன் கேஷுவலாக ஷர்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அப்படியே ஷாக்காக போயிட்டுருக்கிறீங்க. பிகாஸ் அந்த ஷர்ட்டில் உங்களோட லிப் மார்க் இருக்குது. அது நீங்கள் பார்த்துட்டீங்க. அது அவனுக்கும் தெரியும். ஸோ அதனால தான் அவன் ஹிடன் பண்ணிக்கிட்டான் அவங்கள்ட்டேருந்து. நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஓரமாக பப்பியாட நிற்கிறீங்க. ரொம்ப பாவமாக நிற்கிறீங்க. ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது உங்களுக்கு. அவனே விடாமல் பார்க்குறீங்க. பட் அவன் உங்களை லைட்டாக இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபங்க்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே லிட்டிலாக ஒரு பிரேக் கொடுக்குறாங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களோட ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ரெஃப்ரெஷ் ஆகிற அந்த ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் தான் அவங்களுக்கு ஸ்நாக்ஸு ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் உள்ளே கொண்டு போய் கொடுக்குறீங்க. பட் சுகா பக்கம் நீங்கள் திரும்ப கூட இல்லை. அப்படியே ரைட் சைடு திரும்பிட்டு லெஃப்ட் சைடு ஃபுட்டை வச்சுட்டு வெளியில் வந்துடுறீங்க. அவன் அதை நோட் பண்ணுறான். ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. லைட்டாக அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ ஆரம் தான். ஜெய்ஹோப் அடுத்து என்னடா? லாஸ்ட்டாக ஒரு 3:00க்கு ஏதோ ஒரு கான்செர்ட் இருக்குன்னு சொன்னாங்கடா. ஒரு சின்ன கான்செர்ட் நமக்காக கண்டக்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அதான் ஓகே ஓகே. அது ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணது தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல காய்ஸ். ஏய் சூப்பர். என்ன சாங் எடுத்தோம்? ஏய் என்ன ஜென், என்ன சாங்குக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கூட உனக்கு தெரியாது? ஆ சாரிடா டைனமிட் தானே, மறந்துட்டேன்டா. நிறைய இது போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ பார்த்துடா, வேற எங்கேயோ போயிட போகிற. எங்கேயும் போகல. சுகா உங்களை தான் ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஒரு குட்டி வால் மாதிரி இருக்கு இல்லையா? அதில் பால்கனியில் 2 சைடு காலில் போட்டு நடுவில் டிஃபன் பாக்ஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக பசிச்சிருக்கு. பயங்கரமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் தேஜு அப்படியே நின்று உங்களை பார்த்துட்ருக்கா. சுகா இங்கே மெம்பர்ஸ் எல்லாம் பேசுகிறத காதலே வாங்காமல் அவங்க சிக்ஸில் கை வச்சுட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்குறான். மெதுவாக சாப்பிட்றீ, விக்கி கிட்ட சாக போகிறேன். தேஜு சாப்பிடையில திட்டாதன்னு உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன்? ஒழுங்காக சாப்பிடுன்னு நானும் உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன்? அப்படிங்கும்போது உங்களுக்கு பயங்கரமாக ஹிக்கல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவள் தலையிலேயே டேப் பண்ணிவிட்டு தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொடுக்குறான். நீங்கள் வாங்கி குடிச்சிட்டு அந்த பர்கர் எடு. ஏய் சாப்பிட்றதே அது ஒரு பர்கர் தானே, அதுக்கே நீ இவ்வளோ சீனை போட்டுக்கிட்டு அதை எடு இதை எடுங்கிற. எல்லாத்தையும் பாரு, ஒரு பைட் பண்ணி வச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிற. உனக்கு போய் நான் ஃபுட்டு வாங்கிட்டு வந்தேன் பாரு. இவ்வளோ க்ரௌடில் அந்த ஃபுட்டை நான் உள்ளே கொண்டு வர எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா? ரொம்பலாம் கஷ்டப்படாத சரியா? ஃப்ரெண்டுன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் நீ இருக்கிற பாரு, என்னை பிடிச்ச இம்சை மாதிரி பண்ணுற ஒயனை நீ. சரி இந்தா இந்த சாஸை தொட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாஸையும் எடுத்து கொடுக்குறான். நீங்கள் பப்பியாட்டம் அவளை பார்த்துட்டு என் ஃபேவரெட் எங்கடி? ஐயோ என் லைஃப்பில் இந்த மாதிரி வியர்டான ஒரு ஃபேவரெட்டை நான் பார்த்ததே இல்லை. இதை உனக்கு ஃபேவரெட் நேரம் நீ சொல்லிக்கிறியா? நீ குடு தேஜு அப்படிங்கிறீங்க. அவள்
அவள் ஹேண்ட்பேக்லேருந்து ஒரு ஐஸ்கிரீம் எடுக்கிறா. நீங்கள் அந்த பர்கரில் இருக்க அந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கும் இல்லையா, நடுவில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸு அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த 2 பன்னுக்கு நடுவில் ஐஸ்கிரீம் வச்சு அதை அப்படியே பர்கர் மாதிரி சாப்பிட்டுட்ருக்குறீங்க. அவள் அப்படியே ஒரு மாதிரி வியர்டான ஃபேஸோடு உங்களை பார்த்துட்ருக்கா. தேஜு இப்படி பார்க்காதுன்னு உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், ஏன்டி இப்படி பார்க்குற? எப்படி ஒயன் இப்படி சாப்பிட்ற? இது நல்லாவா இருக்கு? எங்கே தாண்டி நீ கற்றுக்கிட்ட? எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அம்மா நான் சாப்பிட மாட்டேன்லையா, ஸோ அதுக்கு இப்படி பண்ணி கொடுப்பாங்க. அப்படியே டேஸ்ட்டு பழகிருச்சு. ஐயோ சாமி, ஐயோ என்னால் இதை பார்க்க முடியலன்னு நீ திரும்பிக்கோ. ஏன்னா ஒரே ஒரு பைட் பண்ணிக்கிறியா? வேண்டாம், கொஞ்சோண்டு சொல்லி நீங்கள் அவள் கூட ப்ளே பண்ணிகிட்ருக்கிறீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சிரிக்கிறா. அதை ஜேகே நோட் பண்ணிடுறான். சுகா, சொல்லுடா. என்ன, எதுக்கு இப்போ நீ சிரிச்ச? ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா ஃபன்னாக பேசுனீங்கள, அதுக்கு தான். ஃபன்னாக பேசணுமா? டேய், கொஞ்ச நாளில் நம்ம ஜின்னு ஆர்மிக்கு போகிறான், இது உனக்கு ஃபன்னாக இருக்கா? ஐயோ, அந்த டாப்பிக்கா போணுச்சு. நமக்குள்ளே நடந்த மெமரிஸ் எல்லாம் நினச்ச சிரிப்பு வந்துருச்சு, அவ்வளோதான். ஏன் இப்போ நீங்களாம் சிரிச்சது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எழுந்திரிச்சிட்றான். எல்லாரும் அவனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் தான் தேஜு வெனிலா ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல ஐஸ்கிரீமு, ஏன் சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்த? கருமம் சாப்பிட்றதே ஒரு என்ன ஃபுட்டுனே தெரில, இதில் உனக்கு ஃப்ளேவர் வச்சு வேறு சாப்பிடுவா, சாப்பிட்டு வாடி, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறா. நீங்கள் கையில் அந்த பண்ணோட ஓடிட்டுருக்குறீங்க. சுகா அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஃபைனல் கான்செப்ட் தான். பிடிஎஸ் மெம்பர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் கீழேருந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ டோட்டல் காலேஜஸ் செம்ம என்ஜாய்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. அந்த ஃபங்க்ஷன் அப்படியே முடியுது. இப்போ லாஸ்ட்டாக எல்லாருமே சென்ட் ஆஃபிங் தான். நீங்கள் ஒவ்வொரு கான்செப்டாக முடிச்சு எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு இப்போ பிடிஎஸ் மெம்பர்ஸ் அண்ட் பிரின்சிபல் உங்கள் டீன் ஹெச்ஓடின்னு சொல்லிட்டு அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வந்ததுக்கு தேங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க காலேஜ் மெம்பர்ஸ். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல ஆளை காணும். இப்போது ஈவினிங் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ நீங்கள் உங்கள் பேக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தேஜு சுஜா கூட வந்துட்டுருக்குறீங்க. ரேயானும் உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்குறான். இப்போது பிடிஎஸ் மெம்பர்ஸும் காலேஜை விட்டு அவுட் ஆகிற அந்த டைமிங்கில் தான் நீங்கள் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்குறீங்க. எல்லோரும் உங்களை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணி பவ் பண்ணுறாங்க. நீங்களும் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணி பவ் பண்ணுறாங்க. கடைசியாக சுகா தான் வரான். அவன் ஒரு செகண்ட் உங்கள் கிட்ட நின்று அவன் திரும்பி பார்க்குறான். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பவ் பண்ணுறீங்க. அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவன் ஹேண்டை நீட்டுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்குறீங்க. அப்படின்னு அவன் ஐப்ரோ ரைஸ் பண்ணும்போது நீங்கள் ஹேண்டை கொடுக்குறீங்க. அவன் டைட்டாக செம்ம க்ரிப்பாக பிடிச்சிக்கிறான். நீங்கள் அவன் ஹேண்டை பிடிக்கிறதே பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே லைட்டாக சுகாவை பார்க்குறீங்க. அதே ஸ்மைல் தான். உங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு அவன் ஹேண்ட்லேருந்து உங்கள் ஹேண்ட் எடுக்க பார்க்குறீங்க. அவன் டைட்டாக பிடிச்சிக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்க. நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஹலோ, அது ஓகே, ரொம்ப பயப்படுறேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது காமாக பேசலாம் அண்ட் பர்சனலாகவும் பேசலாம், சரியா? சீக்கிரம் வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசாமல் போயிட்டே இருக்கான். நீங்கள் நின்று அவனை பார்த்துட்டே இருக்கிறீங்க. இப்போ தேஜு தான், என்னடி சொன்னார் என் பயாஸ் அவர்கிட்ட சொன்னியா? தேஜு கொஞ்சம் அமைதியாக வர்றியா, எனக்கு தலையே சுற்றுது. என்ன சொன்னாருன்னு சொல்லு. ஒன்றும் சொல்லலை, தேங்க்ஸ் சொன்னார், அவ்வளோதான். பாத்தியா, இத்தனை பேர் இருக்கையில் ஹேண்ட் ஷேக் பண்ணி தேங்க்ஸ் சொன்னார். செம்ம குவாலிட்டி இல்லை? அதுதான் அவரோட கேரக்டர். அமைதியாகவே இருந்தாலும், சைலண்டான பர்சனாக இருந்தாலும், கோல்டாகவே இருந்தாலும் வேறு லெவல் தான் தேஜு. கொஞ்சம் அமைதியாக வர்றியா, எனக்கு தலை வலிக்குதுன்னு. ஓகே நீ ஃபங்க்ஷனில் சுற்றிட்டு இருந்தல, அதனால தான். அப்புறம் சொன்னியா நான் அவரோட பெரிய பயாஸ்னு? ஓகேவா, சொன்னியா? தேஜு ப்ளீஸ் தேஜு, எனக்கு தலையே வலிக்குது, எனக்கு தலை சுற்றுது தேஜு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முன்னாடி ஓடிட்டுருக்கீங்க. அவள் பின்னாடியே வந்துட்டுருக்கா. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 2 or 3 days கழிச்சு தான் உங்கள் காலேஜ்லேருந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் பொக்கே வந்து வீட்டுக்கு சென்ட் பண்ணணும், அதை நேரில் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனால் நான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்லாம் ஆசைப்பட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களும் எல்லாருக்கும் போயிட்டு தேங்க்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக சுகாவோட வீட்டுக்கு தான் டோரை நாக் பண்ணுறீங்க.
எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. பட் டோர் நான் வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. வெளியில பார்க்குறீங்க 2டே 2 செக்யூரிட்டி தான். பெருசா யாருமே கிடையாது. நீங்க லைட்டா புஷ் பண்ணவும் டோர் ஓப்பன் ஆகவும், நீங்க உள்ள போய் பார்க்குறீங்க. ரொம்ப காம்பேக்ட்டா, அவ்ளோ பீஸ்ஃபுல்லா, அவ்ளோ சைலண்டா, ரொம்ப குவைட்டா அப்படி இருக்கு அந்த வீடு. கிளீன் அண்ட் நீட்டா, லைக் எப்படி சொல்றது? உள்ள போகும்போதே ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரியான ஒரு சைலண்ட்டு. உங்களுக்கு அது ரொம்ப புடிச்சிருக்கு. நீங்க அப்படியே மெஸ்மரைஸ் ஆயி நின்னு பார்க்குறீங்க. ஒவ்வொரு திங்ஸும் பெர்ஃபெக்ட்டான ஷேப்ல, பெர்ஃபெக்ட்டான பிளேஸ்ல அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான். உள்ள பெருசா யாருமே கிடையாது. ஈவன் ஒரே ஒரு மெய்ட் மட்டும் தான். அவங்களுமே உள்ள கிடையாது. வெளியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் எட்டி பார்த்துட்டு அப்படியே சுத்தி பார்க்குறீங்க. ரொம்ப மைல்டான கலர்ல உள்ள ஃபுல்லா பெயிண்டிங்கா இருக்கு. அழகான சோஃபா, நெறைய பெயிண்டிங்ஸு, நெறைய மியூசிக் சிஸ்டம்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஒண்ணு ஒண்ணு அப்படியே செப்பரேட்டா இருக்கு. நீங்க அதெல்லாம் அப்படியே டச் பண்ணி பார்க்குறீங்க. அவளோட ஃபோட்டோஸ் அந்த வால்ல இருக்கு. அதெல்லாம் நீங்க அப்படியே லைட்டா பார்த்துட்டே வர்றீங்க. ரொம்ப பெருசா கிராண்டா அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா அந்த மாரி தெரியுது அந்த வீட பார்க்குறதுக்கே. நீங்க ஒரு ஒரு பிரமிச்சு பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாரி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. சுகாதா ஒரு கிரே கலர்ல ஹூடிஸ் போட்டு, அழகா ஹூடிஸ்க்கு அந்த பாக்கெட்குள்ள ஹேண்ட இன்சர்ட் பண்ணிட்டு, அவங்க முன்னாடி அப்படியே சார்மிங்கா வந்து நிக்கிறா. நீங்க அவன பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படியே 2 பேரோட ஐயும் லாக் ஆகுது. ஆ ஹாய் சார். ஹாய். என்ன இந்த பக்கம்? அது கையில என்ன பொக்கே? அது என்ன? ஒண்ணும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு முன்னாடி போறான். நீங்க அங்கேயே நிக்கிறீங்க. அவன் எதுவுமே சொல்லல. கிச்சனுக்குள்ள போயிட்டு 2 கிளாஸ்ல அழகா ஜூஸ் எடுத்துக்கிட்டு கொண்டாந்து டேபிள்ல வச்சுட்டு அவன் சோஃபால போய் உட்கார்றான். "வா." "ஆ ஓகே சார்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் கவுச்ல ஆப்போசிட்ல உட்கார்றீங்க. "இப்போ சொல்லு. இப்போ நார்மலா இருக்கிறியா? இல்ல ஃபேஸ் எதுவும் வாஷ் பண்ணணுமா?" "ஆ இல்ல நர்வஸா இருக்கிற மாரி தெரிஞ்சுச்சு. அதான் கேட்டேன்." அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஆக்சுவலி காலேஜ்லேருந்து தேங்க் தேங்க் பண்ணி பொக்கே சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதான் குடுத்துட்டு போலான்னு டெலிவரி பண்ணிட்டு போலான்னு வந்தியா? இல்ல, இல்ல. என்னையே தேங்க் பண்ணி குடுத்துட்டு வர சொன்னாங்க. ஆ அதான். சரி ஓகே. ஜூஸ் எடுத்துக்கோ. இல்ல, இல்ல பரவால்ல. ஆ ஆக்சுவலி தேங்க் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொக்கே நீட்டுறீங்க. அவன் பொக்கேயும் பார்த்துட்டு உங்களையும் பார்க்குறான். அவன் வாங்க மாட்டேங்கிறான். ம். என்ன அப்படின்ற மாரி ஐப்ரோ ரைஸ் பண்றான். நீங்க பொக்கே லைட்டா நீட்டி, ம். அவன் மறுபடியும் நோ அப்படிங்கிற மாரி ஐஸ்ல சொல்லிட்டு இருக்கான். நீங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அம் சார் பொக்கே அங்க வை. ஓகே. வச்சுட்டு, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். கொஞ்சம் உட்கார்றியா? இல்ல, இல்ல. எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்பணும். ஒரு நிமிஷம் உட்காரேன். அட்லீஸ்ட் இந்த ஜூஸ ஷேர் பண்ணு. வந்திருக்கிறல்ல. ஆனா உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்திருக்க ஃபர்ஸ்ட் டைம். ஜூஸ் எடுத்துக்கோ. ஆ, சும்மா போகக்கூடாதுல்ல. ஆக்சுவலி நீ வருவேன்னு வெயிட் பண்ணேன். பட் டைமிங் தெரியாது. இல்லைன்னா ஏதாச்சும் ஃபுட் ரெடி பண்ணியிருப்பேன். அவன் ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கிறீங்க அவனை. ஃபஸ்ட்டு உட்கார்றியா? ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் உட்காந்துருக்கேன், நீ நிற்கிற. என்னன்னா நான் வேணா எந்திரிச்சுக்கட்டா? இல்லை இல்லை வேணாம், நான் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் பேக் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு அது கூட ப்ளே பண்ணிக்கிட்டு ஹெட்டை டவுன் பண்ணி உட்காந்துருக்குறீங்க. அவங்க ஆப்போசிட்டில் அவ்வளோ அமைதியாக உட்காந்து க்யூட்டாக அவங்கள பார்த்துட்ருக்கான். அவனை உங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியல. ஒயன் தானே? என்ன? இல்லை, உன் பேர் ஒயன் தானேன்னு கன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா வந்ததுலேருந்து நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஒயன் தான். ம் ஓகே. ஃபைனல் இயர் தானே? ஆமாம் சார். இன்னொரு 1 இயர் கிட்ட இருக்குது. ஆல்ரெடி 2 மந்த் போச்சுல்ல? ம் போச்சு சார். ஓகே. ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா?
ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்ட போல. ஆ ஓகே சார். நல்லபடியா போணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கணும் பர்சனலா. ஆ தேங்க் யூ ஸோ மச். நீங்க எனக்கு அத ரொம்ப சப்போர்ட்டிவா ஹெல்ப் பண்ணதுக்கு. இதுல எங்களுக்கு என்ன இருக்கு? எங்கள இன்வைட் பண்ணியிருந்தா நாங்க வந்திருந்தோம். ஆம், அப்ப நான் கிளம்பட்டுமா சார்? ஒரு நிமிஷம் இருக்கிறியா? இல்ல 1 மினிட் முடிஞ்சிருச்சு. நான் போறேன். சரி ஒரு 5 மினிட்ஸ் இரு. 5 மினிட்ஸ் டைம் தர மாட்டியா எனக்காக? இல்ல ஒர்க் இருக்கு. ஓ! பார்ட் டைம் ஒர்க் தானே? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் சொல்லிறேன். நான் பார்ட் டைம்ல ஒர்க் பண்றேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆம், தெரியும். அதான் எப்படி? சும்மா தெரியும். அப்புறம் அயன் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணுமே. ம். கேளுங்க. நீ சிங்கிளா கமிட்டடா? வாட்? நீங்க அப்படியே எந்திரிச்சு நிக்கிறீங்க. அவ உங்களையே பார்த்துட்டு இருக்கா. நீ சிங்கிளா கமிட்டடான்னு கேட்டேன். அத ஏன் நீங்க கேட்குறீங்க? ஏய், ஏன் பயப்படுற இப்படி? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். ஆக்சுவலி கமிட்டடான கேர்ள்ஸ் எல்லாம் பார்ட் டைம் ஜாப்ல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அதனால கேட்டேன். ஓ! நான் சிங்கிள் தான். ம். நீ ஒரே பொண்ணு தானே? இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே கோச்ல அவன பார்த்த மாரி உட்கார்றீங்க. அவன் அமைதியா உட்காந்து, உங்கள பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்கள்ட்ட கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கான். நீங்க ஆன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. சொல்லு, நீ ஒரே பொண்ணு தானே உங்க அப்பாவுக்கு? ம். ஆமா சார். ஓகே. ம். அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு நிமிஷம் சார். நான் உங்கள கொஞ்சம் கேட்கலாமா? ம். கேட்டுக்கோ. என் பேரு, அப்பா, அம்மா பேரு, நான் எங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணு. அப்பா பண்ற பிசினஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் நேமு, நான் பார்ட் டைம்ல ஒர்க் பண்றது, அதுவும் வீட்டுக்கு தெரியாம இருக்கிறது, நான் பண்ற சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுவும் வித்தின் 2 டேஸ்க்குள்ள. அ எதுக்கு இதெல்லாம் நீங்க டீட்டெயில்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் பயந்த மாரி எந்திரிச்சு நிக்கிறீங்க. அவ கூலா எந்திரிச்சு அப்படியே உங்கள பார்த்த மாரி உங்க கிட்ட வந்து, "ஆ சொல்லணுமா? ஆமா. ஏன் என் பர்சனல் டீட்டெயில்ஸ கேதர் பண்றீங்க நீங்க?" ஏன்னா எனக்கு உன்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். அதனால தான் அப்படிங்கிறான். நீங்க அப்படியே வாய அடிச்சு போய் நின்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன சொன்னீங்க? உனக்கு கரெக்ட்டா தான் கேட்டுச்சுன்னு நெனைக்கிறேன். சார் என்ன பேசுறீங்க? அவ இன்னும் கிட்ட வந்து, அவங்க இயர்ஸ் கிட்ட போயிட்டு, அவன் பிரீத் உங்க ஷோல்டர் ஃபீல் பண்ணுது. உங்க பேக் அப்படியே டைட்டா புடிச்ச மாரி, அப்படியே நிக்கிறீங்க. ஒரு இன்ச் கூட நீங்க நகரல. அவன் பெண்ட் பண்ணி உங்க இயர்ஸ் கிட்ட வந்து, "ஐ வாண்ட் டு மேரி யூ" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் 2 ஸ்டெப் பேக் எடுத்து வச்சு உங்கள பார்த்துட்டு இருக்கான். நீங்க அப்படியே அவன பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஓகேடா நம்ம இதோட இந்த பாட்ட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். திஸ் இஸ் பை ஃப்ரம் பிடி ஸ்டூடண்ட் 2.0 டாடா பை பை. சீ யூ. லவ் யூ ஆல்.